Good morning to everyone. First, we will see life. What is life? We can classify it into two. ரெண்டு விதமாக நம்ம படிக்கலாம். ஒன்று வந்து என்ஜாயபிள் லைஃப்னு சொல்லலாம், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்னு சொல்லலாம். என்ஜாயபிள் லைஃப் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, in ancient period the local chieftains constructed many temples. They so is they are enjoyable. அது வந்து மெமரபிள் ஒன்றா இருக்கும், பட் ரோல் மாடலாக நம்ம எடுக்க மாட்டோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரை நம்ம எடுக்கலாம். த சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் காமராஜர் அண்ட் அப்துல் கலாம் சார் எடுக்கலாம், நம்மளுடைய ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் எடுக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப்னு சொல்கிறது நாம் உருவாக்கிக்கிற ஒன்று தான். யூஆர் இன் 10th ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எப்படி இந்த லைஃப்பை வந்து மோட்டிவேட் பண்ணுறது, அந்த ஃப்யூச்சரை நோக்கி எப்படி போக போகிறோன்னு சொல்கிறத தான் நம்ம இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்த போயத்தில் வந்து லைஃப்னு சொல்கிறத ஹென்ரி வேன் டைக் வந்து எப்படி நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைஃப் ரிட்டன் பை ஹென்ரி வேன் டைக். ஹென்ரி வேன் டைக்கோட அந்த பீரியட் பார்க்கும்போது 1852 to 1933 he was an American poet. He was a good author, poet, educator, clergyman. Clergyman means priest, அதாவது சமய போதகர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் he served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. This is in your textbook. Apart from that, he wrote many poems, many stories like Christmas, the first Christmas tree, கீப்பிங் கிறிஸ்மஸ், அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு. அதை விட இவருடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய லண்டன் பிரின்சஸ் டயானா அவங்க வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அவங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு அழகான ஒரு இது சொல்லியிருப்பார், டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த லிரிக்ஸ்ல இருந்து செகண்ட் ஸ்டான்ஸா பாடப்பட்டது. எதுக்காக இதை நான் சொல்றேன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் மிகவும் திறம்பட இருந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இதுல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். The life has 14 lines. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 lines. It has 14 lines. 14 lines அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா sonnet. SONNET, sonnet அப்படின்னு சொல்றாங்க. It is derived from the Italian word sonetto அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்டில் இருந்து டிரைவ் பண்ணி தான் sonnet அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இது என்ன மீனிங், sonnet அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்மால் போயம் சொல்லலாம் அல்லது ஸ்மால் லிரிக்ஸ்ன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு இது ஸ்மால் போயமாக இருந்தாலும் அதனுடைய மீனிங் வந்து இன்டெப்த்தாக இருக்கக்கூடியது. சிம்பிளாக இருக்கும், பட் டெப்த்தாக இருக்கக்கூடிய நல்ல ஈஸியான ஒரு போயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்டேவ், OCTAVE, ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இட்டாலியன் வேர்டில் வந்து அது 8ன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 6 லைன்ஸ் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் 6 லைன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா செஸ்டிக், அதை வந்து என்னன்னா 6ன்னு அர்த்தம் இட்டாலியன் வேர்டில். ஸோ இந்த 14 லைன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சனட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 syllable இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஈச் லைன் ஹாஸ் 10 syllable. அதனால அதுக்கு பேர் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு எல்லா லைன்ஸையும் நீ ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தேன்னா ஈச் ஹஸ் 10 syllable. அதனால இதுக்கு இந்த பேர். ஓகேவா? இப்போ நம்ம போயம் லைனுக்குள்ளே போகிறோம். இதில் ரொம்ப ஈஸியானதாக எல்லா டேர்ம்ஸுமே ரொம்ப ஈஸியான லைனாக தான் இருக்கும். ஒரு சில இது மட்டும்தான் அதுக்கு மிஸ் வந்து நான் க்ளாஸரியில் சொல்கிறேன், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். Let's start. Let me but live my life from year to year. Let me அப்படின்னு சொல்றது me refer to poet மிஸ்டர் ஹென்ரி வேன் டைக்கை குறிக்கிறது. let me என்ன அலோவ் பண்ணுங்க, பட் live my life from year to year. சொல்லும்போது நம்மளுக்கு வந்து நம்ம நியூபார்ன்ல இருந்து அந்த ஏஜ்ல வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஸ்டில்லாக நம்ம நின்ற மாட்டோம். அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இயர் பை இயர் வந்து நம்ம சாதாரண எல்லாமே வாழத்தான் செய்கிறோம், பட் ஆர்டினரி லைஃபாக வாழாமல் எக்ஸ்ட்ராடினரியாக வாழணும்
செய்யணும், அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறார். எல்லாரும் வாழ்வோம், பிறந்தவங்க எல்லாருமே வாழத்தான் செய்வோம். பட் அந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். அதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். த செகண்ட் லைன் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ். இங்கே ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்றது முன்னோக்கி செல்றது. ஃபார்வர்டுன்னா முன்னாடி போகிறது. அந்த முன்னாடி போகிறது என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தை நோக்கி, ஃபியூச்சரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அண்ட் unreluctant soul, unreluctant. இந்த reluctant சொல்கிற வேர்டை வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இங்கிலீஷ் வேர்டில் பார்த்துருப்போம். பட் unreluctantன்னு சொல்கிறது வந்து இந்த டேர்ம்ஸில் வந்து ரொம்ப இவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. பிகாஸ் reluctantன்னு சொல்கிறது அன்வில்லிங்னா விருப்பம் இல்லாமல் அப்படின்னு சொல்றான். பட் இந்த இடத்துல unreluctant அப்படின்னு சொல்லும்போது willing அப்படின்னு குறிக்கிறது. ஸோ இந்த இருக்கு unreluctantனா வில்லிங்னா என்ன அர்த்தம்? விருப்பப்பட்டு செய்கிறது, இஷ்டப்பட்டு எதையும் செய்யணும், கஷ்டப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. அது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக செய்யும் போது அது சக்ஸஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9th வரைக்கும் சாதாரண ஆர்டினரி லைஃப்பை தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, படிக்கிறது, எழுதுறது, வைக்கிறது எல்லாம். பட் இது வந்து உங்களுடைய ஃபியூச்சர், உங்களை சுற்றி 1000 கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வரும்போது நீ ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஃபார்வர்ட் ஃபேஸாக இருக்கணும். அதை நீ வில்லிங்காக செய்யக்கூடியதாக இருக்கணும். நாட் ஹரி. அதனால நீ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே எதையுமே வேஸ்ட் மேக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பதறாத காரியம் சிதறாது, பதறிய காரியம் சிதறும், எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீ எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, படப்படன்னு செஞ்சிடக்கூடாது. எதையும் நிதானம் பிரதானம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நீ செய்யக்கூடியதாக இருக்கணும். டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய கோலை விட்டு நீ வெளியே வந்துடவே கூடாது. ஏன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸாக கிடைக்கும்னு சொல்லவே முடியாது வாழ்க்கையில். இவன் பிறந்ததுலேருந்து யாருமே சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க, பிறந்ததுலேருந்து யாருமே துக்கமாகவும் இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது ஐயோ வாழ்க்கை போச்சேன்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த டேர்னிங், அந்த கோல்ல இருந்து நீ அச்சீவ், அது கோல்ல இருந்து நீ விலகிடவே கூடாது. கோலை கிரிப்பா பிடிச்சுக்கணும். அதை தான் சொல்றாரு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அந்த கோலை விட்டு எந்த காரணத்தை கொண்டு நீ என்ன பண்ணிடாத, விலகி வந்துடாத. நாட் மார்னிங். மார்னிங் மீன்ஸ் சேட். நாட் மார்னிங்னா சேடு. சேடுனா கவலையாக இருக்கிறது. எப்போ கவலையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். டிஸப்பியர்னா வேனிஷ், மறைஞ்சு போன. நம்மளுக்கு கடந்த காலம்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், எதிர்காலம்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். கடந்த காலத்தில் ஐயோ இது நம்மளுக்கு கிடைக்காம போச்சே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு தான் வச்சுக்கணுமே தவிர கடந்த காலத்தை நினச்சிட்டு ஐயோ போச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்காம நம்மளால் இந்த நிமிஷம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை திங்க் பண்ணி அதைத்தான் நினைக்கணுமே தவிர. இப்போ பாருங்க, இந்த டிம் பாஸ்ட். டிம்னா டார்க்காக இருக்கக்கூடியது. இந்த டார்க் நோக்கி நாம ஏன் போகணும்? அந்த டார்க்குக்கு நம்ம போகவே கூடாது. நம்மளுக்கு 3 வழி இருக்கும். ப்ரெசன்ட் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும், அண்ட் பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். இந்த நேரம் இந்த நிமிஷம் என்ன செய்கிறோம் அதுதான். பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படக்கூடாது, ஃபியூச்சரை நினச்சி வரப்போகிற ஃபியூச்சரை நினச்சி. அது அடுத்த லைனில் பார்க்கலாம். இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுது, இது வந்து மறைஞ்சு போன ஒன்று, வேனிஷ், டிஸப்பியர் அப்படின்னு சொல்லும்போது இது கரிய மேகம் சூழ்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு நம்ம போகவே கூடாது. நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த பாஸ்ட். ஏன்னு சொன்னால் அந்த பாஸ்ட் மறைஞ்சு போயிடுச்சு, அதனால அதை பற்றி கவலைப்படாத. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். ஃபியர் மீன்ஸ் பயம். From what the future waits. அந்த இந்த 2 லைன் வரும். Not holding back in fear from what the future waits அப்படின்னு சொல்றது என்னன்னா கன்சீல் சொல்லுவாங்க, கவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைந்து இருக்கக்கூடிய இப்போ இந்த கிளவுட்ஸ், ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு ஒரு கிளவுட்ஸ் மாதிரி தான் இருக்கும், மேகக்கூட்டம் மாதிரி இருக்கும். இது மறைஞ்சு போன இருக்கு, இது தெளிவில்லாமல் இருக்கும். திரும்ப வரப்போகிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஒன்றும் தீர்க்கதரிசிகள் கிடையாது. நம்ம செய்கிறது நல்லா இருக்கா, அன்றைய நிமிஷம் என்ன செய்கிறோமோ அதுதான். சிம்பிளாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ரெசன்ட் என்னவோ அதை நல்லா பண்ணுங்கள், டூ பெஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க, ஃப்யூச்சரில் வரப்போகிறத நினச்சி பயப்படாதீங்க. இந்த நிமிஷத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட். ஹோல் அப்படின்னு சொல்கிறது வந்து முழுவதும். நீ பார்த்து ஹோல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹோல் அப்படின்னா ஓட்டை, 2 இருக்கு, ஹோமோஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வித் எ ஹோல்னு சொல்றது முழுவதும். மை ஹார்ட் அண்ட் ஹாப்பி ஹார்ட், சந்தோஷமாக இருக்கணும். த பேசிக் டோல்னு சொல்றது ஃபீ. டோல்னா ஃபீ. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் அப்போ அதை சொன்னதான்,
கடந்ததை நினைச்சும் நீ வருத்தப்படாத, வரப்போறதை நினைச்சும் நீ அதை நினைச்சு வருந்திக்கிட்டு இருக்க, பயப்படாத. இன்றைய நிமிஷம், இந்த நிமிஷம் நீ யூஸ்ஃபுல்லா இருக்க. யூஆர் அ 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு நிமிஷத்தையும் கோல்டன் டைமா நீ ஃபிக்ஸடா பண்ணும்போது உனக்கு அதற்கான ஃபீன்னு சொன்ன இந்த இடத்துல பணம் கிடையாது, அதற்கான பலன் உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். To youth and age and travels on a chair. Travels அப்படின்னு சொல்றது நம்மளுடைய வாழ்க்கை பாதையை சொல்றாங்க. நம்ம ஒரு ட்ரெயின்ல அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான். பேபியில இருந்து பிறந்து நம்மளுடைய ஏஜ்டு காலம் வரைக்கும் அது ஒரு டிராவல் தான். அந்த டிராவல் என்பது அதை சந்தோஷமாக்கி கொள்றது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அது எப்படி இது பண்றீங்க, அது வயசானதாக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, சியர்ஃபுல்லா மாத்திக்கங்க. சியர் மீன்ஸ் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு சொல்றது உன்னுடைய கையில தான் இருக்குதே தவிர வேற யார் கையிலையும் கிடைக்காது. ஸோ நம்ம கையில தான் இருக்குது. ஸோ இந்த 8 லைன்ஸ்ன்னு சொல்றத ஆக்டிவ்னு சொன்னோம். இந்த 8 லைன்ஸ்ல வந்து என்ன பொதுவாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம், ஒவ்வொரு லைஃப்பையும் நீ ஒவ்வொரு வருஷமும் புதுசா வாழணும், உன்னுடைய எதிர்காலம் மோட்டிவேட், அதை சாதாரண லைஃபாக இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறோம். அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த கோல்ல இருந்து விலகிடாத, எவ்வளோ தோல்வி வந்தாலும் கிரிப்பாக பிடிச்சிக்கோ, விலகிடாத, அந்த கவலைப்படாத, பழச நினைச்சு கவலைப்படாத, புதுசு வரப்போறதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறாத. இந்த நிமிஷத்தை நீ சரிவர கொண்டு வா. உன்னுடைய மனசை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோ. அதற்கான நீ அன்றைய நாளில் நீ செய்யக்கூடிய விஷயத்தை நீ செய்தேன்னு சொன்னா அதற்கான பலன் உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்றது. அது எந்த வயதாக இருந்தாலும் சரி நீ ஜெயிச்சு காமிப்ப. செகண்ட், அடுத்த நம்ம 6 லைன்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஸோ லெட் த வே வைட் அப் த ஹில் ஆர் டவுன். வாழ்க்கையில எப்பயுமே வைட் அப் அப்படின்னு சொல்றது, லெட் த வேன்னு சொல்றது நம்மளுடைய அந்த இதுதான், நம்மளுடைய வாழ்க்கை பாதை தான். எல்லாருமே வந்து நான் ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருக்கோம், உச்சியில இருப்போம் தாழ்ந்து போயிடுவோம் அப்படியெல்லாம் கிடையாது. வைட் அப் த ஹில் ஆர் டவுன், உச்சிக்கு போகலாம் இல்லை டவுனாகவும் ஆகலாம். ஓவர் ரஃப் ஸ்மூத், ஒரு சிலருக்கு வந்து ரஃபாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்மூத் ஜென்டிலாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தா என்ன, the journey will be joy. ஃபார் எக்ஸாம்பிள், மீன் குஞ்சுக்கு நம்ம நீந்த கொடுக்கணும், நீந்த கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு இது இல்லை. ஆனால் அது போய் என்ன பண்ணக்கூடாது, பறக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி பறவை குஞ்சை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அழகாக பறந்துட்டு போகும், அது நீந்தணும்னு ஆசைப்பட. அவங்கவுங்களுக்கான யூனிக் டேலண்ட்டை பயன்படுத்தணும். டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். அவங்களோட நீ என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னால் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் டெஃபினட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருக்கும். ஸ்டில் சீக்கிங் இன்னமும் தேடிட்டு இருக்கிறாராம். எதை தேடுறாரு அப்படின்னா, வாட் ஐ சாட், லைக் சாட் அப்படின்னு சொல்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சீக். சாட்னு சொல்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சீக். அவர் சின்ன வயசுல பட் எ பாய், அவர் சின்ன வயதாக இருந்த பொழுது எதெல்லாம் தேடினாரோ அதை இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காரு. தட் மீன்ஸ் அவர் என்ன பண்ணல, டேர்னிங் ஃப்ரம் த கோல், டிஸ்ட்ராக்ட் ஆகல. அவர் கோலை இன்னும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இருக்கலாம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், 460 எடுக்கலாம், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் அகெயின் அதில் என்ன பண்ணலாம், 480 எடுக்கணும், 490 எடுக்கணும். அந்த மாதிரி தான் கோல்னு சொல்லணும்னு ஒன்றை பிடிச்சிட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறோம். அதில் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன தேடினேன் அப்படின்னா, பட் எ பாய், நான் சின்ன வயதாக இருந்த பொழுது எதெல்லாம் தேடணும். ஏன்னா இங்கே சின்ன வயதுன்னு சொல்லும் போது அவர் இங்கே ஏஜ் ஆகிட்டாரு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. அப்போ இங்கே என்ன தேடினாரோ அதையே தான் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன தேடினாரு அப்படின்னு சொன்னால், நியூ ஃப்ரெண்ட்ஷிப். எப்பயுமே நண்பர்கள் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நண்பர்கள் வந்து நம்மளா செலக்ட் பண்ணக்கூடிய ஒன்று, நம்மளுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நண்பர்களை வந்து தேடுறாங்க, அதை தேடிட்டு இருக்கிறார். ஹை அட்வென்ச்சர் சொல்லவே வேணாம், எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஏஜ், அதை வந்து சாதிக்கணும்னு அதையும் செய்கிறாரு. அண்ட் எ க்ரௌன் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே கிரீடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துல கிரீடம் வரக்கூடாது, அவருக்கு வெகுமதிகள், ப்ரைஸ், நிறைய ஹானர்ஸ். நம்ம இதிலேயே பார்த்தோம், ஹென்ரி வேல்டைன்ஸ் வந்து அந்த அமெரிக்கன் அந்த அகாடமினால நிறைய ஹானர்ஸ் பெறப்பட்டார், நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் இன்னமும் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சொன்னோம். அந்த மாதிரி யாருமே வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுலையும் நிறைய வெகுமதிகளை பெற வேண்டும். ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னே அப்பாடா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டோம்னு சொன்னால் அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீ போராடணும். அதுதான் கோல். சரியா? அப்போ
நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌட். ஸோ இது எல்லாமே அவர் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் அந்த கோலை விட்டு வெளியே வரலை, டிஸ்ட்ராக்ட் ஆகலை. அது மாதிரி நம்மளும் பிடிச்சிக்கணும். My heart will keep the courage of the quest. Quest means hunting. ஹண்டிங்னா வேட்டையாடுதல் சொல்லலாம், இல்லை இந்த இடத்துல சர்ச்சிங் சொல்லலாம். அந்த சர்ச்சிங் அவர் அந்த சின்ன வயசில், இப்போ நம்ம முதல் லைனில் சொன்னோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறாரு, அட்வென்ச்சரை தேடுறாரு, அண்ட் அப்புறம் இன்னும் வெகுமதிகள் நிறைய இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அது மை ஹார்ட் வில் கீப் இன்னமும் தேடுறாரு, இன்னும் அட்வென்ச்சர் பண்ணணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கரேஜ். வயசாட்டதுனால என் மனசு அப்படி சோர்ந்து போகலை, இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஹண்டிங் சர்ச்சிங் எல்லாத்தையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது நான் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி அப்படின்னு. And how the roads last turn will be the best, and who the roads turn will last turn அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையோட எண்டு இறுதி பாதைக்கு வந்தாலோ ஏண்டா பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் சாதிக்க. இன்னைக்கும் நம்ம அப்துல் கலாம் சாரை பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸில் சாதிச்சவங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர ரோல் மாடலாக வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரணத்திலையோ அவங்க செய்த அந்த சாதனைகள் தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய அந்த லாஸ்ட் இறுதி பயணம் கூட எப்படி இருக்கணும்னா சக்ஸஸ் பண்ணி நம்மளையும் 4 பேர் பேசக்கூடிய அளவுக்கு தி பெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத தான் அழகாக இந்த இடத்துல ஹென்ரி வான் டைக் சொல்லியிருக்கிறாரு. டோட்டலி இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னு சொன்னால், வாட் எவர் த சிச்சுவேஷன், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கம்ஸ் இன் லைஃப், உன்னுடைய லைஃப்பில் வந்துச்சுன்னா யூ ஷுட் என்ஜாய் த லைஃப். ஒன்று நல்லா என்ஜாய் பண்ணு, அது துக்கமாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணு, இல்லை அண்ட் ஓவர் கமிட், இல்லாட்டி அதை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்கிறதா ஈஸியாக இந்த 4 லைன்ஸ்லாம் உனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் எதுவுமே கஷ்டமே கிடையாது, எல்லாமே ஈஸி ஒன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கஷ்டமான வேர்டுன்னு சொல்கிறது இது ஒன்று மட்டும்தான், அன்ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்கிறதா. அது வந்து வில்லிங்னு அர்த்தம். டோல்னு சொல்கிறது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டோல்கேட் அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த வேர்டு ஈஸி ஒன். பேமெண்ட்டு. ஷார்ட் அப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சீக், ஸோ அதுவும் தெரிஞ்சுருக்கோம். quest அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஹண்டிங் அல்லது சர்ச்சிங் எதுனாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டு ஹைடு, அதாவது அன்கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க, மறைந்திருக்கக்கூடியது. ஃப்யூச்சரில் நம்ம மறைஞ்சிருக்குன்னு சொன்னோம்லே அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ஸோ இதில் எதுவுமே கஷ்டமானது இல்லை பிள்ளைகளா. ஸோ ஈஸியான வேர்ட்ஸ் தான். ஒன்ஸ் அகைன் ஐ ரீட் இட். நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நல்லா படிச்சுட்டு வாங்க. இதுதான் நீங்கள் 10th A to F வரைக்குமே நாங்கள் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கு. ஸோ தெளிவாக இது பண்ணுங்கள், நல்லா புரிஞ்சு 1 or 2 times வந்து அந்த கிளிப்பிங்ஸை போட்டு பாருங்கள். மிஸ் தெளிவாக தமிழில் தான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் ஏர் டு இயர் வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரெலக்டன்ட். ஸோ உனக்கு வாசிக்கிறதுல என்ன ஸ்ப்ளிட் பண்ணிக்க, அன்ரெலக்டன்ட் சோல். Not hurrying, hurryனா அவசரப்படாத. 2, not turning from the goal. Not mourning, mourningனா மார்னிங் காலை கிடையாது, இது மார்னிங் மீன்ஸ் அந்த சேட் கவலைப்படுறது. For the things that disappear in the dim past, past and masterada past. Nor holding back in fear from what the future waits, but with a whole and happy heart that is it told to youth and age and travels on with cheer. So let the way wind up, the hill or top down, over a rough or smooth, the journey will be joy. Still seeking what is sure, when but a boy. New friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and keep the roads. Last turn will be the best. Henry Van Dyke. Thank you, students.